பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. பிரைஸ் காட். தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. இந்த கால வேளையில் நம் செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். செம்மையானவர்களுக்கு பாதை என்ன? தீமை விட்டு விலகுவதே. தீமை என்று அறிந்தால் அறியாத நாட்களை தேவன் காணாதது போல் இருப்பார். ஆனால் தீமை என்று அறிந்தால் அந்த பாதைகளை விட்டு விலகுவதே செம்மையான ஒரு தெய்வ பிள்ளையின் அழகு. அது சமமான பாதையாய் மாறிடும். பல இந்த நாட்களில் வேதனைகளில் துன்பங்களில் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிற ஒரு நிலைமையின் காரணம் என்ன? தீமையை விட்டு, தீமை என்று தெரிந்தும் பழகிவிட்டோம் என்பதற்காக, சிறு வயதிலிருந்து இப்படியே பழகி கொண்டோம் என்பதற்காக, தீமை என்று அறிந்தும் அது உடலுக்கு தீமை, உள்ளத்துக்கு தீமை, ஆமேன், ஆத்துமாவுக்கும் தீமை, நித்தியத்துக்கும் அது தீமையை வருவிக்கும் என்று அறிந்தும் ஹல்லேலூயா விட முடியாத எத்தனை பழக்க வழக்கங்கள் இந்த கால வேளையில். தீமை என்று அறிந்தால் அதிலிருந்து விலக வேண்டியது நீதான். அது உன்னை விட்டு விலகாது. அதை விட்டு விலக வேண்டியது. அப்பொழுது உன்னுடைய பாதை சமமான பாதையாய், கரடு முரடில்ல, விழுந்து விழுந்து எழும்ப வேண்டிய நிலைமை வராது. 4 நாள் சமாதானம், அதுக்கப்புறம் தின்னும் துக்கமும், 4 நாள் சந்தோஷம், அதன் பின்பு மறுபடியும் வேதனை. அப்படி அல்ல. சமமான பாதை எப்படி உண்டாகும் என்றால், வேதனை என்று, வீழ்ச்சி என்று, சோர்வு வந்தாலும் அதே நாட்களில் பலனை தருகிற ஆவியானவர் நம்மோடு இருந்து தேற்றுகிறதை நாம் காண முடியுமே. அது எப்பொழுது? தீமை எது என்று அறிந்தால் அவைகளை விட்டு விலகி நீ போகும்போது உன்னுடைய பாதை சமமான பாதையாயிருக்கும். சமமான பாதையில் இடரல் இல்லை, சமமான பாதையில் வீழ்ச்சிகள் இல்லை, சமமான பாதையில் தோல்வியும் இல்லை. இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பாரு. நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களில் தீமை என்பது பரிசுத்த ஆவியானவர் இது நல்லதல்ல, இது தீமை என்று எந்த காரியத்தை குறித்து உணர்த்துகிறாரோ அதன் பின்பு அதை தொடராதே, அதை விட்டு விலகு, ஆசீர்வதிக்கப்படுவார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. தீமை என்று பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த காரியத்தை குறித்து உணர்த்துகிறீரோ அதன் பின்பு அந்த காரியத்தில் தொடராதபடிக்கு, அதன் பின்பு அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யாதபடிக்கு என் ஆண்டவர் எல்லா தெய்வ பிள்ளைகளும் விலகி தன் பாதை சமமான பாதையாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறீர். அது விலக உதவி செய்வீராக. பழக்கமானாலும் பழக்க தோஷங்களானாலும் அவைகளையும் விட்டு விலகி தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடக்கும்போது தன் பாதைகள் சமமான பாதையாய், சமாதானமான பாதையாய், அது ஆறுதலின் பாதையாய், அது வெற்றியின் பாதையாய் மாற்றப்படுமே. அப்பா, இந்த நாட்கள் எல்லா தெய்வ பிள்ளைகளும் எது தீமை என்று உணர்ந்தார்களை விட்டு விலகுகிற மனதை, சுபாவத்தை, கிருபையை தயவாய் கட்டளையிட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். தீமை என்று அறிந்தால் அந்த காரியத்தை விட்டு விலகுவோம். நம்முடைய பாதைகள் சமமான பாதையாயிருக்கும். God bless you. Praise the Lord.